வணக்கம் குழந்தைகளே, விடுமுறைய மகிழ்ச்சியா கழிக்கிறீங்களா குழந்தைங்களா? இப்போ நீங்கள் 1ஆவது வகுப்புல இருந்து 2ஆவது வகுப்புக்கு வந்துட்டீங்க. பெரிய பிள்ளைங்களாயிட்டீங்க. தமிழ் பாடம் படிக்க போறீங்க. முதல் பாடல் படிக்கலாமா? வாங்க படிக்கலாம். பாடம் 1. பட்டம் பறக்குது. வண்ணப்பட்டம் பறக்குது, வளைந்து நெளிந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மேலும் கீழும் பறக்குது. வானில் பட்டம் பறக்குது, வாலை ஆட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது, வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது. பட்டம் பறக்குது பாடல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததா குழந்தைங்களா? அந்த பாடலை பாடி பழகுங்க. அடுத்து விளையாட்டு உலகத்துக்கு போகலாமா? தயாராக இருக்கிறீங்களா? வாங்க விளையாட்டு உலகத்துக்கு போகலாம். வாங்க குழந்தைங்களா, வாங்க விளையாட்டு உலகத்துக்கு விளையாட வாங்க. நான் ஒரு விடுகதை கேட்குறேன், பதில் சொல்றவங்க எல்லாம் உள்ள போகலாம். நான் சொல்வேன் பூனையாரே. நான் தான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. முதல்ல நீ வா தம்பி. உருண்டு உருண்டு ஓடும், தரையில் தட்ட தட்ட மேலே எழும். அது என்னன்னு தெரியுமா தம்பி? ஓ, எனக்கு தெரியும் பூனையாரே, அது பந்து தானே? ஆஹா, சரியான விட சொன்ன தம்பி. இப்ப நீ உள்ள போகலாம். அடுத்து குட்டி பாப்பா, நீ சொல்றியா? உனக்கு தெரியுமாடா தங்கம்? சரி பூனையாரே, விடுகதையை கேளுங்க, நான் விட சொல்றேன். சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கங்களை போக்கிடுமே. அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் பூனையாரே, அது அயன் பாக்ஸ் தானே? ஆங்கிலத்துல சொல்லக்கூடாது, தமிழ்ல தான் சொல்லணும் பாப்பா. தமிழ்லையா? டேப் பெட்டி. சரியா பூனையாரே? ஐ, இந்த விளையாட்டு நல்லா இருக்கே. பூனையாரே, இன்னும் கொஞ்சம் விடுகதை கேக்குறீங்களா? கண்டிப்பா தம்பி. அடுத்த விடுகதை, கைகளை வீசி சுற்றிடுமே, காற்றை அள்ளி தந்திடுமே. அது என்ன? அது மின்விசிறி. சரியா பூனையாரே? சரியா சொன்ன கண்ணா, புத்திசாலி குழந்தையா இருக்கியே. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க பூனையாரே, அடுத்த விடுகதை என்ன? கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் சொல்லிடுமே. அது என்ன? அது நாள் காட்டி தானே? சரியா சொன்னா பூனையாரே? சரியா சொன்னடா கண்ணா. அடுத்த விடுகதைய பாப்பா கிட்ட கேட்கலாமா? கண்டிப்பா பூனையாரே, இப்ப நான் பதில் சொல்றேன். உச்சியில் பாரம் சுமந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே. அது என்ன? அது தீக்குச்சி. சரியா பூனையாரே? சரியா சொன்னமா தங்கம். எல்லா விடுகதைக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. அதனால நீங்க விளையாட்டு உலகத்துக்குள்ள போகலாம். வாங்க விளையாட்டு உலகத்துக்கு. வாங்க கண்ணுங்களா, உங்களை விளையாட்டு உலகத்துக்கு வரவேற்கிறோம். முதல்ல பொருத்தமானதை பொருத்துங்க.
இங்க நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல பொருத்தமான படங்களை பொருத்துங்க. ஆஹா, சரியா பொருத்தி இருக்கிறீங்க. அடுத்து இங்க படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல காலியான இடத்துல என்ன படம் வரும்னு பார்த்து நினைப்புங்க. வாங்க சொல்லக்குட்டீங்களா, நான் தான் கரடி ரோபோட். நான் நிறைய முகமூடி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த முகமூடி பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு நடிச்சு காமிங்க, பார்க்கலாமா? கா 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 நான் தான் காகம். நான் உங்க வீட்டை சுத்தி சுத்தி பறப்பேன். உங்களுக்கு என்ன தெரியுதா? நான் தான் முயல். நான் தாவி தாவி ஓடுவேன். எனக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க குழந்தைங்களா, வளையம் வீசு பொருளை பெறு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிடித்த பொருள் மீது வளையம் வீசுங்க, அதையே பரிசா எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச பொம்மையை ஜெயிச்சிட்டேனே. நானும் எனக்கு பிடிச்ச பொம்மைய வளையம் போட்டு ஜெயிச்சிடுவேன் பாரு. நீங்களும் வளையம் வீசுங்க, உங்களுக்கு பிடிச்சமான பொருளை எடுத்துக்கோங்க. எனக்கு பரிசாக கிடைத்தவை. வளையம் வீசி என்னென்ன பொருள் எல்லாம் பரிசா வாங்கிட்டேன் தெரியுமா? மிதிவண்டி, புலி, பந்து, விசிறி, துப்பாக்கி, விமானம், மூக்க கண்ணாடி, கரும்பு, இதெல்லாம் எனக்கு பரிசா கிடைச்சிருக்கு. வாங்க குட்டிங்களா, கண்டுபிடி காரணம் கூறு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த படத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல பொருத்தமில்லாத பொருட்கள் நிறைய இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது. ஏன் அந்த பொருட்கள் அந்த இடத்துல பொருத்தம் இல்லை அப்படின்ற காரணத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? பூனைக்கு புலியோட வால் இருக்கு. தாத்தா கையில இருக்க கைத்தடி தலைகீழா இருக்குது. ரயில் வண்டி ரோட்டு மேல போகுது. ரயில் வண்டிக்கு முன்னால என்ஜின் இல்ல, ஜீப் இருக்குது. பகல்ல சூரியன் பளபளன்னு இருக்கும்போது நட்சத்திரமும் இருக்குது. நத்தை எல்லாம் பறந்து போகுது. வவ்வால் தலைகீழ இல்ல, நேரா உட்கார்ந்து இருக்குது பாருங்க. சேவலுக்கு 4 கால் இருக்குது. கோழியுடைய காலை பாருங்க, வாத்துடைய கால் மாதிரியே இருக்குது. காளான் கல்லு மேல முளைச்சிருக்குது. புளியங்காய் மரத்துல தானே காய்க்கும், ஆனா இந்த படத்துல செடியில காய்ச்சிருக்குது. ஆலமரத்துல இருக்கிற பழத்தை பாருங்க, பெருசு பெருசா இருக்குது. ஆலம்பழம் சின்னதா தானே இருக்கும், ஆனா இந்த படத்துல பெருசா இருக்குது. வாங்க செல்லுங்களா, சொல்லோவியங்களை பாருங்க, சொற்களை தேடி வட்டமிடுங்க. நீங்க 1வது வகுப்பு படிக்கும் போதே இது மாதிரி சொல்லோவியங்கள் நிறைய பார்த்திருக்கிறீங்கல்ல. இந்த சொல்லோவியங்கள் ஒன்னொன்னையும் வாசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகளை தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச சொற்களை சுத்தி வட்டம் போடுங்க. குழந்தைங்களா, நீங்கள் 1வது வகுப்பில் இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்ட எதையும் சும்மா விட்டுறக்கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு தமிழ் எழுத்தையும் உச்சரித்து பாருங்கள், வாசித்து பழகுங்க. நிறைய கற்றுப்பீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நாள்காட்டியை பாருங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னு வாசித்து பாருங்க.
கண்டதை கற்றவன் பண்டிதனாவான். நீங்கள் பார்க்குற ஒன்னொன்னையும் வாசிச்சிங்கன்னா நீங்களும் பெரிய அறிஞர்களாக வருவீங்க. வாழ்த்துக்கள் குழந்தைகளே. நன்றி.